விவர் வெல்கம் டு வெரைட்டி வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஸ்வீட் ஐட்டம்ங்க, பைனாப்பிள் ஃப்ரூட் கேசரி. அதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 கிலோ ரவா, பைனாப்பிள் கட் பண்ணி வச்சிருக்கேன், திராட்சை, ஆப்பிள், முந்திரி, கட் ஃப்ரூட் கொஞ்சம், அதுக்கு தேவையான நெய், தேவையான அளவு சுகர். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான்ஸ்டிக் தவா வச்சுக்கிறேங்க, இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஸ்வீட் செய்கிறதுக்கு பாத்திரம் இருக்கோ அதை வச்சுக்கலாம். ஒரு 200 கிராம் நெய்யை இதில் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் போட்டு இந்த நெய்யில் ஃப்ரை பண்ணிக்கிறேன். எல்லா ஃப்ரூட்ஸையும் ஒன்றா போட்டு பைனாப்பிள், ஆப்பிள், கிரேப்ஸ் எல்லாத்தையும் இந்த நெய்யில் கொஞ்சம் நல்லா ரா வாசனை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க. இந்த ரா வாசனை போனதுக்கு அப்புறமா இதை எடுத்துக்கிறோம், பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். அதே நெய்யில் இந்த முந்திரியை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே இந்த மாதிரி ப்ரௌன் கொஞ்சம் லைட்டாக வறுக்கட்டோன்னு எடுத்து பவுலில் மாற்றிடணும். நெய் இன்னும் ஆட் பண்ணுறாங்க, இது இருக்க நெய்யெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த ரவாவை எடுத்து இந்த நெய்யில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுறோம். நல்லா ஃப்ரை பண்ண நெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது பொன்னிறமாக வர வரையும் ஃப்ரை பண்ணணும். நல்லா இந்த கோல்டன் ப்ரௌன் சொல்லுவாங்களே அந்த ப்ரௌன் வர வரையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே ஒரு பாத்திரத்தில் தண்ணி இந்த மாதிரி பவுலில் கொச்சி வச்சுட்ருக்கோம். நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் இன்னும் கூட வரணும். நல்லா கோல்டன் ஃப்ரைன்றது இன்னும் கொஞ்சம் மெரூன் கலரில் வரணும் லைட்டாக. இந்த முந்திரி இதில் ஆட் பண்ணிடுறேன். வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வறுத்து வச்சிருக்க பொருளை அதை ஆட் பண்ணிடுவேன். ஒரு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம், நிறையா சேர்த்துறாதீங்க, இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான். ஸ்வீட் எப்போதுமே எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்க்கணுங்க, அப்போ தான் ஸ்வீட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்துடுச்சு, ஃப்ரை ஐட்டம் ஆகிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை ஊற்றுறாங்க. இந்த தண்ணியை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தண்ணி கொஞ்சம் மேலாம் தெரிச்சிடும், பார்த்து கொஞ்சம் நவுந்தவே செய்யுங்க. ஃபேஸ்லலாம் தெரிக்கிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. கிண்டி விட்டுக்கிட்டேவும் இருக்கணும், தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தண்ணிக்கு எடுத்துக்கிட்டே இருக்கும், தண்ணி வந்து நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கும். ரவா மட்டும் எப்போதுமே தண்ணி இழுக்கும். ஃபுட் கலர்லாம் ஒன்றும் ஆட் பண்ணக்கூடாதுங்க, இது ஒயிட்டாக தான் இருக்கணும். ஒயிட்டாக இருந்தால் தான் இது வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு கலர்ஃபுல்லாக தெரியணும். இது ஒயிட்டாக இருக்கிறது தாங்க இது அழகாகவே இருக்கும். ஒயிட்டாக இருக்கும்போதே இந்த கலர்லாம் சேர்த்தோம்னா, இந்த ஃப்ரூட்ஸ் கலர்லாம் அதில் இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பதத்தில் வந்ததுக்கப்புறம் இதால் 1.5 கப்பு இந்த ரவா அளந்து வச்சோம் பார்த்தீங்களா, அந்த கப்பால் 1.5 கப்பு சுகர் போடுறோம். நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும்.
ரவை மட்டும் பாத்திரம் பெருசாக வச்சுக்கணுங்க. ரவை எவ்வளோ வரும்னே தெரியாது, நிறைய வந்துடும். பாருங்க, நான் 1/4 கிலோ ரவை எடுத்ததுக்கே இவ்வளோ பெரிய பவுல் நிறைய வந்துட்டு. இதில் கட்டி கட்டியாக வருங்க, பயப்படாதீங்க. கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அதெல்லாம் கரைஞ்சிடும். இதே மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டுட்டு அடி பிடிச்சிடாத அளவுக்கு கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் இந்த ஜீரா வத்தி வர வரையும் கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த பைனாப்பிள் எசன்ஸை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தாங்க ஆட் பண்ணணும். ஃப்ளேவர் தான், ஃப்ளேவர் தான் இதோட பேரே, பைனாப்பிள் ஃப்ரூட் கேசரி. பைனாப்பிள் ஆட் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் ஃப்ளேவருக்காக அந்த எசன்ஸும் ஆட் பண்ணுறோம். இன்றைக்கி வந்துட்டு இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதில் சேர்த்துறேன். ரெண்டு கலருங்க, உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை வாங்கி போட்டுக்கலாம். இது க்ரீனும் ரெட்டும் சேர்த்துருக்கேன். ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. இந்தமாரி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆஹா ஓஹோன்னு பாராட்டி சாப்பிடுவாங்கங்க. ஸ்வீட் சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்ருவாங்க அதை. எனக்கு என் ஹஸ்பண்ட் தாங்க இதை சொல்லி கொடுத்தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது, அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியாது உண்மையிலே. இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க.